ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். இலக்கணம் 23. என்னடி சொல்ற? உன் அத்தான் விக்ரம் பத்தி விசாரிச்சாரா? அதுக்கு என்ன அவசியம்? அலைபேசியில் இலக்கியா சொன்ன விஷயங்களை கேட்டு ஆச்சரிய கேள்வி கேட்டாள் வீணா. ஆமாண்டி, நான் எப்பவோ ஒரு நாள் சொல்லியிருந்தேன் விக்ரம்க்கு ஏதாவது நல்ல வேலை வேணும்னு. அதை இப்போ கேட்கிறாரு. ஆனா அவர் குடும்பத்தை பத்திலாம் எதுக்கு கேட்டாருன்னு புரியல என்றவளின் குரலில் வருத்தம் தெரிந்தது. இலா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதடி. உன் அத்தா நடந்துக்கிறத பத்தி யோசிச்சு பார்த்தா எனக்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்கே என்று இழுத்தாள். என்னடி சொல்ற? டவுட்டா? அப்படின்னா அத்தான் தப்பானவரா? விக்ரம் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நீ நம்புறியா? அழுது விடுப்பவள் போல கேட்டாள் இலக்கியா. இலா, அப்படிலாம் யோசிக்க எனக்கே பயமாதான் இருக்கு. ஆனா இது உன் வாழ்க்கடி. ஒரு சந்தேகம்னு வந்த பின்னாடி எதுனாலும் நடக்கட்டும்னு கண்ணை மூடிட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம மனசுல உள்ள இந்த நெருடலை போக்கியே ஆகணும். இதமாய் பேசினாள் வீணா. நீ சொல்றதும் சரிதாண்டி. என்னாலையும் ஏதோ நார்மலாவே இருக்க முடியல. என் அத்தா மேல எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் அந்த குழந்தையோட முகம் என் மனசுல தீய பத்த வச்சிருச்சு. என் அத்தானை பத்தி விக்ரம் சொன்னது பொய்ன்னு நிரூபிச்சாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும் என்று இலக்கியா கூறினாள். கரெக்ட் தாண்டி. ஆனா என்று வீணா இழுக்கவும், என்னடி ஆனா என்று கேட்டாள் இலக்கியா. அது ஒருவேளை உன் அத்தான் தப்பானவர்னு தெரிஞ்சிருச்சுனா? தயக்கத்துடன் கேட்டவளின் குரல் முழுமையாய் வெளியே வரவில்லை. அதை கேட்டதும் ஒரு நிமிடம் இலக்கியாவின் இதயம் நின்று துடித்தது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்து அன்பு பொய்யா போயிருச்சுனா அதுக்கு பிறகு அந்த அன்புக்கே அர்த்தம் இல்லை. அவளது குரல் உறுதியாய் ஒலித்தது. இலா, உன்னோட விலை மதிப்பில்லாத அன்பை பணயமா வச்சு உன் வாழ்க்கையை சூறையாட நீ விடக்கூடாது. ஒருவேளை தப்பா இருந்தா நீ எதிர்த்து உறுதியா நிக்கணும். நிப்பியா? வீணா, உன் கேள்வியே சொல்லுது நீ இந்த விஷயத்த நம்பிட்டேன்னு. எனக்கு இப்பவும் என் அத்தா மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், என் அன்புக்கு அர்த்தம் இல்லாம போயிட்டா நிக்கிறது என்ன, திருப்பி அடிக்கவும் தயங்க மாட்டேன். பிசிறு இல்லாமல் தெளிவாய் வந்த இலக்கியாவின் குரலில் திகைத்து போனாள் வீணா. சரிடி, இப்ப நம்ம பேசினதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிடு. விக்ரம் கிட்ட அத்தானை போய் பார்க்க சொல்லு. அவர் சொன்ன விஷயத்த நிரூபிக்க ட்ரை பண்ண சொல்லு. எனக்கு அவர்கிட்ட பேச சங்கடமா இருக்கு. இந்த விஷயத்துல நான் என்ன பண்ணணும்னு விக்ரம் கிட்டேயே கேட்டு சொல்லு. சரி, நான் வச்சிடுறேன் என்றவள் அலைபேசியை வைத்து விட்டாலும் மனதுக்குள் அலையடித்து கொண்டுதான் இருந்தது. இவங்களாம் இவ்வளோ தீர்மானமா சொல்றாங்கன்னா நிஜமாலுமே அத்தான் தப்பானவர் தானா? வீணாவும் அவங்களோட சேர்ந்துட்டா அப்படி நிரூபிக்கிறதால அவங்களுக்கு என்ன பயன்? நான் கோவப்படுவேன்னு தெரிஞ்ச இந்த நிரூபிக்க எதுக்கு இவ்வளோ பாடுபடணும்? நினைக்கும் போதே அவளுக்கு தொண்டை உலர்ந்தது. அத்தான், உங்களால எனக்கு துரோகம் செய்ய முடியுமா? சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்க பின்னாடி தானே சுத்துனேன். என் அன்பு உங்கள்கிட்ட தோத்து போயிருமா என்று நீங்க அன்பா இருக்கிற மாதிரி நடிக்க தான் செஞ்சீங்களா? யோசித்தவளுக்கு அழுகையே வந்து விட்டது. என்ன உங்களுக்கு பிடிக்காத அத்தான்? என் மேல அன்பு இல்லையா உங்களுக்கு? இந்த கருவாச்சிய விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணதாலதான் என்னை இதுவரை நீங்க தொடக்கூட இல்லையா? நினைத்தவளுக்கு கல்யாணமான நாள் முதல் அவன் அவளிடம் நடந்து கொண்ட நிகழ்வுகள் தான் நினைவுக்கு வந்தன. எப்போதும் வீட்டுக்கு தாமதமாகவே வருவான். சாப்பிட்டு படுத்து விடுவான். காலையில் பார்க்கும் நேரத்திலும் அலுவல் சம்பந்தமாய் பண இடபாடுகள் சம்பந்தமாய்த்தான் பேசுவான். தொழில் சம்பந்தமாய் அவ்வப்போது வெளியூர் போய்விடுவான். அவன் அக்கறையாய் பேசுவது தந்தையை நினைத்து கலங்காதே என்பது மட்டும்தான். அப்போதும் மாமாவை பற்றி புகழ்ந்து பேசி அவளை கலங்க வைக்கவே முயல்வான். அவளிடம் ஆசையாய் பேசுவதோ மனைவியிடம் கணவனுக்கு தோன்றும் விருப்பமோ கொஞ்சலோ எதுவுமே இல்லை. எப்போதாவது டார்லிங், செல்லம் என்று வார்த்தையில் சேர்த்து கொள்வான். யோசித்தவளுக்கு குமுறி அழ வேண்டும் போல தோன்றியது. தன் மீதே அவளுக்கு வெறுப்பாய் வந்தது. கனகாம்பர மலராய் மணந்தும் மணக்காமல் போகுமோ என் காதல்? காகித மலரல்ல நான், உயிர் கொண்ட பெண்ணல்லவா? தலையணை நனைந்தும் அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் நிற்கவில்லை. மனதுக்குள் சத்யா மீதான சந்தேக வட்டம் பெரிதாகி கொண்டே போவதை உணர்ந்தாள். அப்பா, ஏன்பா எங்களை விட்டு போனீங்க? ஒருவேளை நீங்க இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காதோ? இல்லையே, உங்களுக்கும் அத்தான மருமகை ஆக்கிக்கணும் தானே ஆசை. இதெல்லாம் நான் யார்கிட்டையும் சொல்லி அழக்கூட முடியாதே. அம்மாவுக்கும் பாட்டிக்கும் இப்படி ஒரு விஷயத்த சொன்னாலே துடிச்சு போயிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் என்றவள் கண்ணை துடைத்து கொண்டாள்.
சுவரில் உள்ள கடிகாரத்தில் கண்ணை பதிக்க மணி 11 என்றது. இன்னும் சத்யா வீட்டுக்கு வந்திருக்கவில்லை. அவள் அழைத்தும் போனை எடுக்கவும் இல்லை. மனது குழப்பத்தின் பிடியில் சிக்கி தவிக்க தலை விண்ணென்று வலிக்க தொடங்கியது. நிராசைகள் சுமந்த நெஞ்சம் கலங்கி தவித்தது. ஒரு கொட்டேஷனை பரிசோதித்துக் கொண்டிருந்த சத்யா முன்னில் நிழலாடவும் நிமிர்ந்தான். உள்ளே வந்து கொண்டிருந்த விக்ரமை கண்டதும் கடினமான முகத்தை மென்மையாய் வைத்துக் கொண்டவன் புன்னகையுடன் பேசினான். வாங்க விக்ரம், எப்படி இருக்கீங்க? இப்பவும் ஜாப் தேடிட்டு தானே இருக்கீங்க? இலக்கியா என்கிட்ட சொல்லியிருந்தா. நான் கொஞ்சம் பிஸியா இருந்ததுல மறந்தே போயிட்டேன். சிரிப்புடன் எழுந்து கை நீட்டினான். நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? கல்யாணத்துக்கு பிறகு இலக்கியா கவனிப்புல சினிமா நடிகம் போல ஆயிட்டீங்க என்றவன் மனதுக்குள், சினிமா வில்லம் போல ஆகிட்டடா, உன்னை அடக்காம விட மாட்டேன் என்று கவுண்டர் கொடுத்து கொண்டான். அப்படியா என்றவன், உங்க படிப்புக்கு குவாரி வேலைலாம் சரிப்பட்டு வராது. அதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட சொன்னேன். அவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துறான். அங்க ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்பதான் உங்க நினைவு வந்துச்சு. நான் இப்ப அவன் குடோனுக்கு தான் ஒரு வேலையா கிளம்பிட்டு இருந்தேன். உங்களுக்கு இப்ப எதுவும் வேலை இல்லைன்னா வாங்களேன், நாம் அப்படியே போயிட்டே பேசலாம் என்றான் சத்யா. ஓகே சார், எனக்கு என்ன வேலை இருக்கு, வெட்டியா தானே இருக்கேன், போலாமே என்றான் அவன். சத்யாவை கண்டது முதலே அவன் முகத்திரையை கிழிக்க வேண்டும் போல பரபரத்த கைகளை கஷ்டப்படுத்தி கட்டுப்படுத்தி கொண்டான். கிளி தானா வந்து வலையில சிக்குதே என நினைத்து கொண்டே கார் சாவியை எடுத்துக்கொண்டு சத்யா கிளம்ப அவனை பைக்கில் தொடர்ந்தான் விக்ரம். புறநகர் பகுதி ஒன்றில் சற்று தள்ளி ஒதுக்குப்புறமாய் இருந்தது. கட்டிட பணிக்கான இரும்பு கம்பிகளும் கட்டுமான பொருட்களும் நிறைந்து கிடந்த அந்த குடவுன். காரை நிறுத்தி சத்யா முன்னில் இறங்கி நடக்கவும் ஏரியாவை எக்ஸ்ரே கண்களால் அலசிக்கொண்டே பைக்கை நிறுத்தி பின்தொடர்ந்தான் விக்ரம். உள்ளே ஒரு பணியாளிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்த ஒருத்தன் சத்யாவை கண்டதும் மலர்ந்தான். ஹே நண்பா, வா வா. நண்பனை வரவேற்ற நெடியவனை மனதுக்குள் படம் பிடித்து கொண்டே சத்யாவுடன் அவனை நோக்கி நகர்ந்தான் விக்ரம். ஹாய் நண்பா, உன் ஆஃபீஸ்க்கு ஒரு நல்ல மேனேஜர் வேணும், தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுன்னு சொல்லியிருந்தியே. இவர் பேர் விக்ரம், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். அனுபவம் இருக்கான்லாம் கேட்கக்கூடாது, இப்போதான் படிச்சு முடிச்சிருக்காரு. நீ எதிர்பார்த்த மாதிரி இருப்பாரு. அப்புறம் எனக்கு ஒரு பில்டிங் கட்டுற விஷயமா உன்னை பார்த்து பேச வேண்டி இருந்துச்சு. அதான் அவரை கையோட கூட்டிட்டு இங்கே வந்துட்டேன். என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோ, பிடிச்சிருந்தா நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ண சொல்லிடலாம் என்றவன் மிக சன்னமாய் நண்பனை நோக்கி கண்ணடிக்க அதை அவனும் புரிந்து கொண்டான். அட, நீ ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணா சோடை போகுமா என்ன? அதெல்லாம் சரியாதான் சொல்லுவ, நான் என்ன புதுசா கேட்ட போறேன். வாங்க வந்து உட்காருங்க என்றவன் பணியாளிடம் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வருமாறு பணித்தான். அப்புறம் புது மாப்பிள்ள, கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போகுது? பிஸ்னஸ்லாம் பரவாயில்லையா கேட்டுக்கொண்டே மூவரும் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தனர். எல்லாம் நல்லா போகுதுடா, உனக்கு எப்படி போகுது? ஆத்து மணல் கிடைக்காததால கட்டிட வேலைலாம் கொஞ்சம் டல்லா தாண்டா போகுது. கொஞ்சம் நல்லா சரியாகிடும்னு நினைக்கிறேன் என்றவன் பணியால் கொண்டு வந்து நீட்டிய குளிர்பானத்தை எடுத்து அவர்களுக்கு நீட்டினான். பொதுவான விஷயங்களை சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு விக்ரமிடம் திரும்பினான் அந்த நண்பன். அப்புறம் விக்ரம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எங்க படிச்சீங்க? உங்க ஃபேமிலிலாம் எங்க இருக்காங்க என்று யதார்த்தமாய் விசாரித்தான். தன் படிப்பை பற்றி சொன்னவன் தாய் தந்தையை இழந்த தனக்கு ஒரு தங்கையும் அவள் குழந்தையும் மட்டுமே உறவு என்று கூறவும் சத்யா அவனிடம் திரும்பினான். விக்ரம், உங்களுக்கு உறவுன்னு யாரும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் எப்படி தங்கச்சி என்றான் எதுவுமே புரியாதவன் போல. கூட பிறந்தாதான் தங்கச்சியா சார்? யாரும் இல்லாத எனக்கு கடவுளா பார்த்து ஒரு உறவை கொடுத்துருக்காரு. ஒரு அயோக்கியம் அவ வாழ்க்கையை கெடுத்து கையில ஒரு குழந்தைய கொடுத்துட்டு தேவை முடிஞ்சதும் கொலை செய்ய முயற்சி பண்ணி இப்ப அவ மனநிலையும் பெறல வச்சுட்டு போயிட்டான். தன்னை மறந்து குழந்தை மாதிரி இருக்கிற அவளை நான் என் தங்கச்சியா தத்தெடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அவன் அயோக்கியன் என சொல்லவும் மனதுக்குள் சுருக்கென்று குத்தியதில் சத்யா நிமிர்ந்தான். ஓ, அவன் யார் என்னன்னு ஏதாவது விவரம் தெரிஞ்சதா என்று கேட்டான். இல்ல சார், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவளை கொல்லவும் முயற்சி பண்றவன் எல்லாம் ஒரு ஆம்பளையா? அந்த கேடுகட்டவன் மட்டும் என் கையில கிடைச்சா சும்மா விட மாட்டேன் என்றான் குரல் நடுங்க. ஓ, அந்த பொண்ணோட அவ குழந்தையும் தத்தெடுத்துக்கிட்ட நீ தான் ஆம்பளையோ? உனக்கு வேணும்னா ஒரு கோவில் கட்டி கொண்டாடிடலாம். ஆமா, அவனை கையில கிடைச்சா நீ என்ன பண்ணிடுவ? கிண்டலாய் ஒலித்த அவனது குரலை கேட்டு நிமிர்ந்தான் விக்ரம். எனக்கு கோவில்லாம் வேணாம், ஆனா அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அவனை வெட்டி கூறு போடவும் தயங்க மாட்டேன். ஐயோ, ரொம்ப பயமா இருக்கே. டேய், இவன் என்னை வெட்டி கூறு போட்டுருவானாண்டா என்று அரக்கத்தனமாய் சிரித்த அவனுடன் அவன் நண்பனும் சேர்ந்து கொண்டான். என்னடா முழிக்கிற?
நீ சொன்ன அந்த அயோக்கியன் நான் தான். முட்டாள்தனமா மனசுக்குள்ளே நீ ஆசைப்பட்டவோ முன்னாள் காதலி இலக்கியாவோட புருஷன். என்னோட அழகுக்கும் நிறத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத அந்த கருவாச்சியை எதுக்கு கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமா? எல்லாம் அவ சொத்துக்காக தான். இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிற கடவுள் பணம் தான். அந்த பணம் தான் என் அம்மா அப்பாவோட உயிர் எடுத்தது. அந்த பணம் தான் என்னை என் மாமா கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ வச்சது. அந்த பணத்துக்காக தான் நான் அவரையே கொல்ல வேண்டி வந்தது. அந்த பணத்துக்காக தான் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி குழந்தை மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்தனா அவங்கள கொலை பண்ணவும் தீர்மானிச்சேன். இந்த உலகம் முழுசும் பணத்தால தானே இயங்குது. அவன் சொல்வதை அதிர்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருந்த விக்ரம், அட பாவி, என்னடா சொல்ற? உன் மாமாவை நீதான் கொன்னியா? உன் மேல உசுரையே வச்சிருக்க அந்த குடும்பத்துக்கும் இலக்கியாவுக்கும் நீ காட்டுற நன்றி கடன் இதுதானா? பணத்துக்காக உறவுகளை தண்டிக்க உன்னால எப்படி முடிஞ்சது? உன்னை பத்தின உண்மை தெரிஞ்ச இலக்கியா என்ன பண்ணுவான்னு யோசிச்சியா? அவங்கள பத்திலாம் நான் எதுக்கு யோசிக்கணும்? அதுவும் இல்லாம இலக்கியா என் மேல பைத்தியக்காரத்தனமா அன்பு வச்சிருக்கா. நானே இப்படிலாம் பண்ணேன்னு சொன்னாலும் அதை அவ நம்ப மாட்டா. அப்படி நம்பிட்டா அவளை மேலோகம் அனுப்பவும் நான் தயங்க மாட்டேன். கொஞ்சம் கூட கூசாமல் சொன்னவனை அதிர்ந்து நோக்கினான் விக்ரம். அதுக்கு உன்னை உயிரோட வச்சிருந்தாதானடா? சொல்லிக்கொண்டே அவன் மீது பாய்ந்தவனை 2 பேருமாய் அமுக்கி பிடித்து கொண்டனர். பாம்பென்று தெரியாமல் பால் வார்த்த சொந்தம் ஒன்று, பலியாக பந்தத்தை பகடையாக்கும் மனம் ஒன்று. பாம்பின் நஞ்சுதான் தீண்டிடுமோ? பாசத்தின் வேர்வரை பாய்ந்திடுமோ? பணத்தின் பாசாங்கு தீயின்றி பாவையின் வாழ்வைத்தான் தாக்கிடுமோ? பதறுகிறான் பாசத்தின் நாயகன். பணத்தின் மாய ஜொலி ஜொலிப்பில் பாசம்தான் தோற்றிடுமா? பதைக்கிறது நெஞ்சம் பாவையின் நிலை கண்டு. இலக்கணம் 24. என்ன விடுங்கடா பாவிங்களா, திமிரினான் விக்ரம். விடணுமா? கொஞ்சம் இரு, விட்டுறோம் என்று சொல்லிக்கொண்டே அவன் 2 கைகளையும் பின்னல் கொண்டு சென்று மடக்கி பிடித்த சத்யா வாயில் ஒரு பிளாஸ்டரை ஒட்டவும் திமிரினான் விக்ரம். விக்ரமை சத்யாவும் அவன் நண்பனுமாய் நாற்காலியில் சேர்த்து கட்டி வைத்தனர். அவன் முன்னில் வந்து நின்றான் சத்யா. ஏண்டா விக்ரம், உனக்கு என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? எதுக்கு இந்த விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைச்சா? யாரோ ஒருத்திக்கு விபத்து நடந்தா எல்லாரையும் போல வேடிக்கை பார்த்துட்டு சும்மா போகாம உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? நீ என்ன யாரும் இல்லாத பொண்ணுகளையும் குழந்தைகளையும் காப்பாத்த வந்த கடவுளா என்ன? ரொம்ப தான் துள்ற. கேட்டுக்கொண்டே அவன் முடியை இறுக பற்றினான். வழியில் அவன் திமிரவும், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டா தைரியம். என்கிட்டயே வந்து துள்ற. அதை நான் பாராட்டுறேன். உனக்கும் எனக்கும் எந்த விரோதமும் இல்ல. உன்னை நான் கொல்லணும்னு இதுவரை நினைக்கவும் இல்ல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு என்று சிரித்தவனை எரித்து விடுவது போல பார்த்தான் விக்ரம். என்னடா முறைக்கிற? இது என் வாழ்க்கை. இதுல எப்படி காய நகர்த்தணும், வேண்டாத காயை எப்படி அழிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அதுக்கு தடையா நீ வராம இருந்திருக்கலாம். பட் உன் பேட் லக் வந்துட்டியே, இனி என்ன பண்றது? நானும் ஒரு வில்லன் தான். நீ எனக்கு வில்லனா வர பாக்குறியா? நடக்காது மச்சி என்றவன் நண்பனிடம் கண்ணை காட்ட அவன் ஏதோ ஒரு பாட்டிலை எடுத்து வந்தான். என்னதான் இருந்தாலும் சம்பந்தமே இல்லாம உன்னை கொன்னுட்டு என்னோட பாவ கணக்கு ஏத்திக்க எனக்கு விருப்பம் இல்ல. அதனால நீயே செத்து போயிடு, சரியா? டேய், அதை குடுறா என்றவன் அந்த பாட்டிலை கையில் வாங்கி கொள்ள விக்ரமின் கண்கள் தெரித்து விடுவது போல முறைப்பை காட்டியது. அது ஒரு மது குப்பி. அதில் ஏதோ சில மாத்திரைகளை கலந்தான் சத்யா. விக்ரமின் வாயில் இருந்த பிளாஸ்டரை அவன் நண்பன் விடுவிக்க பெரிது பெரிதாய் மூச்செடுத்து கொண்டான் அவன். டேய், என்னை என்னடா பண்ண போறீங்க? விடுங்கடா. கத்த தொடங்கியவனின் தலையை அசையாமல் அவன் பிடித்து வைத்துக் கொள்ள சத்யா அவன் கன்னத்தை அமர்த்தி உதடுகளை திறக்க வைக்க முயற்சித்தான். முடிந்தவரை வாயை திறக்காமல் இருக்க விக்ரம் முயற்சிக்க அவன் முகத்தில் ஓங்கி அறைந்தவன், ஒழுங்கா வாயத்தொற, இல்லைன்னா இந்த விஷயம்லாம் யார்கிட்ட சொல்லணும்னு இப்ப துடிச்சிட்டு இருக்கியோ அவ உயிரோட இருக்க மாட்டா. உரிமையவன் மீண்டும் கன்னத்தை பிடித்து உதட்டை அழுத்த தலையை அங்கும் இங்குமாய் ஆட்டிக்கொண்டிருந்தான் விக்ரம். அவனது உதடுகள் சிறிது திறக்கவும் பாட்டிலில் உள்ள திரவத்தை அவன் வாயில் ஊற்றத் தொடங்கினான் சத்யா. வாயில் பட்டதுமே ஒரு கசப்பான எரிச்சலை உணர்ந்த விக்ரம் அதை துப்பிக்கொண்டே முன்னில் நின்று கொண்டிருந்தவனின் வயிற்றில் ஓங்கி ஒரு உதை வைத்தான். அதை எதிர்பார்க்காத சத்யா தடுமாறி அடுக்கி வைத்திருந்த மர சாமான்களின் மீது விழவும் அவன் நண்பன் விக்ரமை ஓங்கி அறைந்தான். நாற்காலியில் இருந்த கட்டு சற்று தளர்ந்தது போல உணர்ந்த விக்ரம் உடலை அசைத்து திமிரி எப்படியோ கட்டை அவிழ்த்து விட்டான். எழுந்தவன் அவன் நண்பனையும் அடிவயிற்றில் உதைக்க தடுமாறிக்கொண்டே திருப்பி உதைத்தான். கோபம் கொண்ட சத்யா ஆக்ரோஷத்தோடு அருகில் கிடந்த ஒரு பெரிய இரும்பு ராடை எடுத்து விக்ரமின் காலில் வீச அது சரியாய் அவனது எலும்பில் அடித்து கீழே விழுந்தது. மண்டியிட்டு விழுந்த விக்ரம் வலி தாங்க முடியாமல் அலற மெதுவாய் எழுந்து அவனிடம் வந்தான் சத்யா. நீ இன்னும் வளரணும் தம்பி, உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைல.
என்னையா எட்டி உதைக்கிற என்று கேட்டுக்கொண்டே அவனது அடிப்பட்ட காலில் காலை வைத்து நசுக்கினான். விக்ரமின் அலறல் சுவரில் பட்டு எதிரொலித்தது. அவன் எழுந்து கொள்ள முயல முடியாமல் அப்படியே விழுந்து போனான். கால் எலும்பு உடைந்தது போல் இருந்தது. இருந்தும் வலியோடு எழுந்து அந்த இரும்பு ராடை எடுத்துக்கொண்டு சத்யாவை அடிக்க வர அவன் விலகி கொண்டு விக்ரமின் பின்னில் வந்து காலில் உதைத்தான். அப்போது வெளியே ஏதோ வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்க அந்த நண்பன், சத்யா, நம்ம பசங்களாம் வந்துட்டாங்க போல இருக்கு, இவனை இனி அவங்க பார்த்துப்பாங்க, பார்சல் பண்ணிடலாம் என்று சொல்லிக்கொண்டே அவசரமாய் வாசலுக்கு சென்றவன் கதவை திறந்து உள்ளே வந்து கொண்டிருந்தவர்களை கண்டு அதிர்ந்தான். இலக்கியாவும் வினோத்தும் அவர்களின் சப் இன்ஸ்பெக்டர் நண்பன் முருகனும் வந்து கொண்டிருந்தனர். முருகனின் கையில் ரிவால்வர் ஒன்று கம்பீரமாய் இடம்பெற்றிருக்க அவர்களுக்கு பின்னில் 4-5 கான்ஸ்டபிள்களும் நுழைந்தனர். சற்றென்று அவன் வெளியே ஓட முயலவும் அவனை போலீசார் பிடித்து கொண்டனர். எதிர்பாராமல் அவர்களை கண்டதும் அதிர்ந்த சத்யா சற்றென்று சுதாரித்து கொண்டான். இலா, சரியான நேரத்துல வந்த. இவன் ஏதேதோ கட்டுக்கதையெல்லாம் சொல்லி என்ன கொலகாரனாக்க பாக்குறான். ஒத்துக்கலைன்னா என்ன கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டான். பாத்தியா, இரும்பு தடியால என்ன அடிச்சு உபத்திரம் பண்றான் என்று சொல்லிக்கொண்டே வேகமா இலக்கியாவின் பக்கத்தில் சென்று நின்று கொண்டான். அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாய் நிற்பதை கண்டு திகைத்து போனான். அவள் முகத்தை நோக்க அது பாறாங்கல்லை போல் உணர்ச்சிகளற்று இறுகி கிடந்தது. இவ ஏன் இப்படி இருக்கா? ஒருவேளை உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுதான் இங்க வந்திருப்பாங்களோ? யோசித்து கொண்டே இலக்கியாவின் முன் வந்தவன், இல்லாமா செல்லம், யார் என்ன சொன்னாலும் நீ உன் அத்தானை நம்புவதானே? இவன் ஏதாவது சொல்லி உன்னை நம்ப வைக்க ட்ரை பண்ணானா? எதுவா இருந்தாலும் போய் தாமா, நீ எதையும் நம்பலதானே என்றவன் அவள் கையை பிடிக்க சற்றென்று உதறியவள் அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள். அவன் அதிர்ச்சியுடன் நிற்க உற்று பார்த்தவள், நம்பலதான். இவன் எத்தனையோ தடவை உன்னை பத்தி என்கிட்ட சொல்லியும் நான் நம்பல. என் நன்மையை மட்டும் நினைக்கிற என் நண்பர்கள் ஏன் இப்படிலாம் சொல்லணும்னு யோசிக்காம அப்பவும் ஒன்ன மட்டும்தான் நம்பினேன். எனக்கு புரிய வைக்க முடியாம லாஸ்ட்ல உயிரை பணைய வச்சு அவன் நிரூபிக்க ட்ரை பண்ண போதும் கூட நான் நம்பல. என் அத்தான் என்கிட்ட அன்பை மட்டும் காட்டுன என் அத்தான் நிச்சயமா எனக்கு துரோகம் செய்ய மாட்டார்னு நினைச்சேன். சொல்லிக்கொண்டே போனவளின் கண்ணில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. இலா, என்னடா செல்லம், ஏதேதோ சொல்ற? உன் அத்தானை பத்தியா நீ தப்பா சொல்ற? என் முகத்தை பார்த்து சொல்லு. நான் எப்படிடா உனக்கு துரோகம் பண்ணுவேன்? உன் அத்தானை நீ நம்ப மாட்டியா? பாவமாய் முகத்தை வைத்து கொண்டே கேட்டான் சத்யா. சி, போதும் நிறுத்து, இனியும் நடிக்காத. உன் வேஷம் கலைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. என் அன்பு பொய்யா போகாதுன்னு அவ்வளோ நம்பினேன். இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத அன்பையும் காதலையும் எனக்கு என் அத்தான் கொடுப்பார்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். எல்லாமே பணத்துக்காக போட்ட வேஷம்னு புரிஞ்சதும் என்ன நானே வெறுத்துட்டேன். யார் சொல்லியும் நம்பாம இருக்க என்னாலேயே முடியும். ஆனா நீ ஏன் உன் வாயால சொன்னதை எப்படி நான் நம்பாம இருப்பேன்? என் அப்பா உன்னை சொந்த பிள்ளையா நினைச்சுதானே வளர்த்தினாரு. அவருக்குள்ள உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே நினைக்கிற அந்த மனசுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சத்யாவின் சட்டையை பற்றி உலுக்கி கொண்டே குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கினாள் இலக்கியா. இவர்கள் எப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டார்கள் என யோசித்துக் கொண்டே விக்ரமை எரித்து விடுவது போல முறைத்தான் சத்யா. சத்யாவை நெருங்கிய முருகன் அவன் முன்னில் ரிவால்வரை நீட்டிக்கொண்டே, என்னடா முழிக்கிற? எங்களுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னு குழப்பமா இருக்கா? விக்ரம் உன் பிளான்ல வந்து மாட்டிக்கிட்டான்னு நினைச்சியா? இல்ல, அவனோட பிளான் படிதான் நீ நடந்துகிட்ட என்றதும் எதுவும் புரியாமல் விழித்தான் சத்யா. விக்ரம் உன்னோட கிளம்பி வந்ததுல இருந்து நீங்க பேசுற எல்லாமே நாங்க மைக்ரோ ரிசீவர் மூலமா கேட்டுட்டு தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாம நீ பேசின எல்லாத்தையும் வாக்கு மூலமா பதிவும் பண்ணியாச்சு. இங்க உள்ள வரும்போதே விக்ரம் அவன் போன்ல இருந்து இலக்கியாவுக்கு கால் பண்ணிட்டு தான் வந்தான். நீங்க பேசின எல்லாத்தையும் அவங்களும் கேட்டுட்டாங்க. அதோட அதெல்லாம் அவங்களே ரெக்கார்டும் பண்ணிட்டாங்க. உனக்கு நீ சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே இல்ல. முருகன் சொன்னதை கேட்டு ஸ்தம்பித்து போய் நின்றான் சத்யா. அவனது பார்வை அடிக்கடி இலக்கியாவை தழுவ அவளது முகத்தில் தெரிந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள அவனால் முடியவில்லை. அவளது மனதுக்குள் வெடித்து கொண்டிருந்த எரிமலையும் பூகம்பமும் வெளியே தெரியாமல் அடக்கி வைக்க முயன்றதில் முகம் பாறையாய் இறுகி கிடந்தது. இலக்கியாவின் முகத்தை ஏறிட முடியாமல் மெல்ல நொண்டிக் கொண்டே வந்த விக்ரம் நடக்க முடியாமல் விழப்போக வினோத் வேகமாய் சென்று தாங்கி கொண்டான். டேய், என்னடாச்சு? காலில் அடிபட்டுருச்சா என்றவன் நண்பனை தாங்கிக் கொண்டே சத்யாவின் அருகில் வந்தான். இத்தனை நாள் ஒரு குடும்பமே பாம்புன்னு தெரியாம உனக்கு பால வார்த்திருக்கு. புண்ட வீட்டுக்கு இப்படி துரோகம் பண்ண உனக்குலாம் எப்படி தாண்டா மனசு வந்துச்சு? நீ எல்லாம் மனுஷ இனத்திலே சேர்த்தி இல்ல ச என்றவன் முகத்தில் வெறுப்பை உமிழ்ந்து விட்டு நகர்ந்தான். இலக்கியா, இதெல்லாமே நாடகம். இவங்க சொல்றத நம்பாத. அவளை பிடித்து உலுக்கினான் சத்யா. மெதுவாய் திரும்பியவளின் கண்களில் மட்டும் எரிக்கும் சக்தி இருந்திருந்தால் அவன் அப்போதே உயிரோடு எரிந்திருப்பான்.
இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்கிறப்ப இனி என்ன செய்யறது? சரண்டர் ஆகித்தான் ஆகணுமோ? வேற வழியே கிடையாதா என நினைத்தவனுக்கு வயிறு எரிந்தது. இத்தனை நாள் காத்திருந்தது, கஷ்டப்பட்டது எல்லாம் நான் சிறைக்கு செல்றதுக்காகவா? இல்ல, எனக்கு இன்னும் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இவங்கள்ட்ட தோத்து போக என்னால முடியாது. என்ன செய்யலாம் என யோசித்தவன் விக்ரமின் காலை குனிந்து நோக்கி கொண்டிருந்த முருகன் கண்ணில் படவும் அவனது கண்ணில் ஒரு வெறியாட்டம் நிறைந்து கொண்டது. ஒரே எட்டில் பாய்ந்து அவனது ரிவால்வரை பறித்து கொண்டான். அனைவரும் அதிர்ச்சியுடன் திரும்புவதற்குள் இலக்கியாவின் தலையில் ரிவால்வரை வைத்தவன், எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா இந்த பக்கமா ஒதுங்கி நில்லுங்க, இல்லைன்னா அந்த கருவாச்சியோட தலை சின்ன பின்னமா செதறிரும் என்றதும் அவர்களுக்குள் ஒரு பதட்டம் தொற்றிக்கொண்டது. டேய் கொலகார பாவி, அவளை விடுடா. உன்னை வளர்த்த குடும்பத்துக்கு நீ பண்ணின துரோகம் பத்தாதா? மேல மேல பாவம் பண்ணிட்டே போகாத, உனக்கு அது நல்லதில்ல என்று விக்ரம் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கவும், உனக்கு எத்தனை தடவை தாண்டா சொல்றது? நீ என்ன அவ்வளோ பெரிய ஹீரோவா? எல்லாரையும் மாதிரி வாயை பிளந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்காம உனக்கு மட்டும் என்னடா துடிக்குது? கேட்டுக்கொண்டே அவன் காலிலேயே சுட்டு விட்டான். அலறி துடித்த விக்ரம் காலிலிருந்து ரத்தம் ஒழுக கீழே சுருண்டு விழவும் இலக்கியா பதறி போனாள். ஏய் சத்யா, ஒழுங்கு மரியாதையா ரிவால்வரை கொடுத்துரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. வேணா, ஒழுங்கா சரண்டர் ஆயிரு. முருகன் சொல்லி கொண்டிருக்க எகத்தாளமாய் சிரித்தான் சத்யா. ஒரு கொலை கூட இன்னொன்னு சேர்த்து பண்ணினாலும் அதே தண்டனை தான்னு எனக்கும் தெரியும் போலீஸ்கார். அதனால எதுவும் பேசாம ஒதுங்கி நின்னீங்கன்னா நான் என் வழியை பார்த்துட்டு போக வசதியா இருக்கும் என்றவன், எல்லாரும் இந்த பக்கம் வந்து நில்லுங்க என்று அதிகாரம் செய்து கொண்டே அவர்கள் ஓரமாய் ஒதுங்கி நிற்கவும், ஹேய் முன்னாடி நடடி என்று இலக்கியாவை துப்பாக்கி முனையில் வெளியே தள்ளினான். உண்மையை பொய்மை என்னும் முகமூடி கொண்டு அணிந்தவனே, உன் உள்ளங்கைக்குள் என் உலகத்தை அடக்கிடவே ஆசை கொண்டிருந்தேன். நன்மைகள் நிறைந்த சோலையாய் நான் நினைத்த உன் உள்ளம் கொடுமைகளும் கொடிய மிருகங்களும் நிறைந்த உயிர்கொல்லி வனமாய் அறிந்த போது என் உலகிலும் நான் இன்றி தவிக்கிறேனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினமும் மதியம் 2:30 மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ்.